டேய் அந்த மணலை வாரி போடுறா. யாரும் வந்துட போறாங்க சீக்கிரம். டேய் சீக்கிரம் வாரி போடுறா. ஆகட்டும். நல்லா வாரு. வாங்க மேடம். ஹேய், என்னடா இன்னும் தோண்டிக்கிட்டே இருக்கீங்க? சீக்கிரமா வேலையை முடிங்க. மேடம் ஒரு 2 நிமிஷம் வேலை முடிஞ்சிடும் மேடம். ஹேய், சீக்கிரமா தோண்டுங்க. இது ஆயிடுச்சு மேடம். சீக்கிரம் அழிப்படுறா. ஏய், சீக்கிரமா அவனை குழிக்குள்ள போட்டு மூடுங்கடா. மேடம் இன்னும் கொஞ்சம் இருக்கு மேடம். பரவாயில்ல போடு. சீக்கிரமா வேலையை பாருங்க. ஓகே மேடம். டேய் வாடா. அந்த பக்கம் முடி. டேய் சீக்கிரம் மண்ணை வாரி போடுறா. டேய் சீக்கிரம் ஆகட்டும்டா. சீக்கிரமா மண்ணை போட்டு மூடுங்க. மூடுறா. இல்ல யாருல நீங்களா? ஏய், அவனை உயிரோட விடாதீங்க. அடிச்சு சாவடிங்கடா. டேய் அடிச்சு கொல்லுங்கடா. ஏய் அண்ணா அடினவனா இங்க பாரு, ஒழுங்கா கீழே போடு. போடுறா.
கீழே போடுறா கீழே போடுறா. கீழே போடுறா டேய், சொல்றேன்ல. ஏய். டேய் மம்முடியறா. டேய் தானா போறாங்களா டேய் அண்ணே அண்ணே என்னண்ணே ஆச்சு அண்ணே என்னண்ணே ஆச்சு அண்ணே அண்ணே பாருண்ணே அண்ணே அண்ணே என்னண்ணே ஆச்சு எந்திரிண்ணே அவன் போயிட்டானே அண்ணே எங்கடா அவன்? அண்ணே டேய் என்னடா ஆச்சு? முட்டாள் பசங்களா? அவன் மயக்கத்துல இருந்து அடிச்சிட்டு போறான். எருமை மாடு மாதிரி நிக்கிறீங்க. போய் தேடுங்கடா. தேடுங்க. போங்கடா. போடா. அந்த பக்கம் தானே போனா டேய் எங்கடா போயிருப்பா? எங்க போனான்னு தெரியல என்ன இந்த ரவுடிங்க எங்க போய் தொலைஞ்சானுங்கன்னு தெரியலையே. ஸ்ரீஜா, அவனுங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. நம்ம தான் தேடி பார்க்கணும். ஏ, நம்ம ரோடுக்கே வந்துட்டோமே. ஒருவேளை பாண்டி இங்க வந்து ஏதாவது வண்டியில ஏறி போயிருப்பானோ? மா கொஞ்சம் வாய் வச்சுட்டு சும்மா இருக்கியா? அப்படி எல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த பாண்டி இங்கதான் எங்கேயாவது இருப்பான். தேடி பார்த்தா தெரிஞ்சிரும். மா அங்க பாரு. ஸ்ரீஜா, வா நம்ம போய் அவனை மா, தூக்கலாம். இருமா. நம்ம போய் தூக்குனா எவனாவது பார்த்துட்டா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். நான் அந்த ரவுடிக்கு கால் பண்ணி வர சொல்றேன். அவனுங்க வந்து தூக்கிட்டு போகட்டும். சரி சரி, சீக்கிரம் ஃபோன் பண்ணு. சார் அங்க யாரோ ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறான் சார். பையன் யாருன்னு பார்க்கலாம். மயக்கமா இருக்கான், தூக்கி ஹாஸ்பிட்டல் கொண்டு போலாம். ஐயோ, என்னடி இது? வண்டி எடு. மா, போலீஸ் கண்டிப்பா பாண்டிய ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணதா கூட்டிட்டு போயிருப்பாங்க. அவன் மட்டும் கண்ணு முழிச்சிட்டான். போலீஸ் பாண்டிய கண்டிப்பா அவன் ஊருக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அப்புறம் நமக்கு தான் சிக்கல். நீ வா, கார் எடு, வா போலாம். சீக்கிரமா போலாம். என்ன தலை சுத்துது?
அபி 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 என்னாச்சு? அபி 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 சிஸ்டர், நீங்க போய் பிளட் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். டாக்டர், நீங்க தான் பேஷண்ட் கூட வந்தவங்களா? ஆமா. பேஷண்ட்டுக்கு ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்களுக்கு உடனே ஏ நெகட்டிவ் பிளட் ஏத்தணும். பிளட்டை ஏத்தல அந்த பொண்ணை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். எங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த பிளட் குரூப் இப்ப ஸ்டாக் இல்ல. எங்க ஸ்டாஃப் மற்ற பிளட் பேங்க்ல இந்த குரூப் இருக்கான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இப்போ வரைக்கும் அந்த பிளட் கிடைக்கல. சப்போஸ் டைமுக்கு அந்த பிளட் கிடைக்கலனா பேஷண்டோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடும். என்ன சார் யோசிக்கிறீங்க? டாக்டர், யார் ரத்தம் சேருதான்னு பாக்குறீங்களா? உங்க பிளட் குரூப் ஏ நெகட்டிவா? அது தெரியல டாக்டர். சேருதான்னு பாருங்க. சேர்ந்தா எவ்வளவு வேணா எடுத்துக்கோங்க. ஓகே. நர்ஸ், டாக்டர் சொல்லுங்க டாக்டர். இவரை கூட்டிட்டு போய் பிளட் குரூப்பை செக் பண்ணுங்க. ஓகே டாக்டர், வாங்க சார். நர்ஸ், இவங்களை கூட இருந்து பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். சார், நல்ல வேலை உங்க பிளட் குரூப் பேஷண்ட்டுக்கு சேர்ந்துருச்சு. இல்லாட்டி அவங்களை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். டாக்டர், அவங்களுக்கு ஏன் அப்படி ஆச்சு? எல்லாத்துக்கும் மன உளைச்சல் தான் காரணம். பேஷண்ட் எதையும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி சரியா சாப்பிடாம தூங்காம இருந்திருக்காங்க. அதனால அவங்க உடம்புல நியூட்ரிஷன் லெவல் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நீங்க பேஷண்டோட ஹஸ்பண்ட் தானே? உங்க ஒய்ஃபுக்கு பால், பழம் இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டா வாங்கி கொடுங்க. டாக்டர், அவங்கள எனக்கு யாருன்னே தெரியாது. ரோட்ல மயங்கி கிடந்தாங்க. ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான் இங்க கொண்டு வந்து சேர்த்தேன். மற்றபடி அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சாரி சார், நான் உங்களை பேஷண்டோட ஹஸ்பண்ட் நினைச்சிட்டேன். பரவாயில்ல டாக்டர், நான் வரேன். ஓகே சார். ஐசியூ கொண்டு போறோம். போங்க, சீக்கிரம் கொண்டு போ. சீக்கிரம் போ. கதவு தர. மெதுவா மெதுவா. அப்படியே திருப்பு. போ. போங்க சார், நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க. நர்ஸ், காட்டன் எடுங்க.
நர்ஸ் கட்டு போடுற பேண்டேஜ் எடுங்க. நர்ஸ் சொல்லுங்க டாக்டர். இவர் கூடவே இருந்து அப்சர்வேஷன் பண்ணிட்டே இருங்க. ஏதாவது Okay, எமர்ஜென்சினா என்ன கூப்பிடுங்க. ஓகே டாக்டர். ஓகே. என்ன மேடம் இப்ப எப்படி இருக்கு? பெட்டரா ஃபீல் பண்றீங்களா? டாக்டர், நான் இங்க எப்படி வந்தேன்? நீங்க ரோட்ல நடந்து வரும்போது மயங்கி விழுந்துட்டீங்க. உங்களை ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்து பிளட் எல்லாம் கொடுத்துட்டு போனாரு. அவரால தான் இப்ப நீங்க நல்லா இருக்கீங்க. இல்லைன்னா உங்க நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். டாக்டர், யார் அது? தெரியல. நீங்க ரோட்ல மயங்கி கிடந்தீங்கன்னு உங்களை கொண்டு வந்து சேர்த்தேன்னு சொன்னாரு. டாக்டர், அவரோட பேரு தெரியுமா? ஓ சாரி மேடம், அவர் பேரை கேட்க நான் மறந்துட்டேன். ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்து எனக்கு பிளட் கொடுத்து காப்பாத்தினது யாரா இருக்கும்? டாக்டர் டாக்டர் என்னாச்சு? பேஷண்ட் தலையில அடிபட்டு மயக்கத்துல இருக்காரு. எதுவா இருந்தாலும் இன்னும் 2 நாள் கழிச்சு தான் சொல்ல முடியும். இன்ஸ்பெக்டர், இவர் யாரு? தெரியல டாக்டர். அடிபட்டு ரோட்ல மயங்கி கிடந்தான். அதான் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தோம். இவன் கண்ணு முழிச்சாதான் இவனை பத்தின டீடைல், இவன் ஏன் ரோட்ல அடிபட்டு கிடந்தான், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஓ. ஏ ஸ்ரீஜா, பாண்டி எங்க தான் இருப்பான்? ஒவ்வொரு ரூமா போய் தேடி பார்த்துடலாமா? இருமா. சரி டாக்டர், எனக்கு ஸ்டேஷன்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு. இவனை தேடி யாராவது இங்க வந்தாலோ இல்ல இவன் கண்ணு முழிச்சாலோ எனக்கு உடனே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க டாக்டர். ஷூர் இன்ஸ்பெக்டர். போலீஸ் இருக்காங்கன்னா அப்போ பாண்டி இங்கதான் இருக்கணும். தேங்க்யூ டாக்டர். வரேன். Bye. ஓகே, வரேன் டாக்டர். ஓ ஓ ஓ. பாரு, பாதுகாப்புலாம் கரெக்டா இருக்கணும். ஓகே சார். யாரு வந்தாலும் நல்லா விசாரி. ஓகே சார். வாமா. ஏ ஸ்ரீஜா, என்னடி யோசிக்கிற? மா, பாண்டி இங்க இருக்கிறது நமக்கு தான் ஆபத்து. ஏன் இப்படி சொல்ற? பாண்டியை இங்க ஹாஸ்பிடலுக்கு கொண்டு வந்து சேர்த்தது போலீஸ். அப்போ போலீஸ் கண்டிப்பா பாண்டி யாருன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ற நியூஸ் வக்கீல் லக்ஷ்மிக்கு தெரிஞ்சது, கண்டிப்பா பாண்டிய காப்பாத்த வருவா. அதனால முதல்ல இந்த இடத்துல இருந்து பாண்டிய ஷிஃப்ட் பண்ணி நம்ம இடத்துக்கு கொண்டு போகணும். எப்படி ஸ்ரீஜா கொண்டு போறது? பாண்டி நம்மளோட ரிலேஷன்னு டாக்டர் கிட்ட சொல்லி இந்த இடத்தை விட்டு பாண்டிய நம்ம கொண்டு போயிடலாம். ஏ, நீ யாருக்கு ஃபோன் பண்ற? பாண்டிய தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல ரவுடிங்க, அவங்கள ஹாஸ்பிடலுக்கு வர வைப்போம். அப்பதான் பாண்டி இங்க இருந்து ஈஸியா கொண்டு போக முடியும். டேய், பாண்டி ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். டேய், அந்த பக்கம் போய் தரா. சொல்லுங்க மேடம். எங்க இருக்கீங்க? ஹைவேல பாண்டியை தேடிட்டு இருக்கோம் மேடம். நான் சொல்றத கேளு. ஓகே மேடம், நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வெயிட் பண்றோம். நீங்க சொல்லும்போது ஹாஸ்பிட்டல் உள்ள வந்துடுறோம். ஓகே. டேய், பாண்டி இருக்கிற இடத்துல நிச்சு வாடா. அம்மா, நம்ம போய் டாக்டர் கிட்ட பேசி பாண்டியை இங்க இருந்து நம்ம வெளியே கொண்டு போக பார்க்கலாம். சரி ஸ்ரீஜா. அம்மா, இந்த டாக்டரை எப்படி ஏமாத்துறது? சாவித்திரி மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ எதுக்கடி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ அம்மா, எதுக்கு தேவையில்லாம இந்த பிரச்சனையில 3வது ஆளை கொண்டு வர? அப்புறம் நம்ம தான் மாட்டிப்போம். ஏ, 3வது ஆளா? சாவித்திரின்னு சொன்னது இட்ஸ் மீ. நீ ஏய், என்னது நீ யாரு கேவலமா சொல்ற?
இங்க பாரு, டாக்டர் முன்னாடி வந்து என் பெர்ஃபார்மன்ஸ பாரு. என்னோட ஆக்டிங்க பார்த்து டாக்டரே கதி கலங்கி பாண்டிய நம்ம கூட அனுப்பி வைக்க போறாரு. ஐயோமா, நீ மட்டும் சொதப்புன. ஏ, அதெல்லாம் சொதப்ப மாட்டேன்டி. வா வா, நான் பாத்துக்கிறேன். வா வா, போலாம் வா. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், வாங்க உட்காருங்க. தேங்க் யூ. எஸ், சொல்லுங்க, என்ன விஷயம்? சிந்தாமணி, உன்னோட பெர்ஃபார்மன்ஸ காட்டு. டாக்டர் எப்படியாவது ஏமாந்துடணும். என்னம்மா என்னம்மா ஆச்சு? எதுக்கு அழறீங்க? சார், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க ஹாஸ்பிடல்ல போலீஸ்கார் ஒருத்தர் ஒரு ஆளை கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்கல்ல சார்? ஆமாம்மா. அட்மிட் ஆயிருக்கிறவரோட சொந்தக்காரங்க தான் சார் நாங்க. உங்க ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கிறது எங்க அண்ணா பையன் சார். ஓவரா ஆக்ட் பண்ணாத, அப்புறம் மாட்டுப்ப. சார், எங்க அண்ணன் பையனை டிஸ்சார்ஜ் பண்ணி எங்க கூட அனுப்பி வச்சிட்டீங்கன்னா நாங்க அவனை கூட்டிட்டு போய் எங்க ஊர்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிப்போம் சார். ஓகே, பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணி உங்க கூட அனுப்புறதுல எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எப்படியோ இந்த டாக்டர் என்னோட ஆக்டிங்க உண்மைன்னு நம்பிட்டான். சரியான கேன பையன். பட் ஒன் கண்டிஷன்.